கண்ணுக்கு ஐ டிராப்ஸும் ஊற்றி பார்க்குறோம், கண்ணாடி போட்டு தான் ட்ராவலும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஐ அலர்ஜின்னு சரியான மாதிரி தெரியல. சரின்னு கூலிங் கிளாஸோட கூலாக பஜார் வரையும் போனோம். ஒரு சாரி ஒன்றுக்கு ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான லைனிங் துணி எடுக்கிறதுக்கு வந்திருந்தோம். அதை எடுத்துட்டு டெய்லர் கடையில் ட்ராப் பண்ணுறதுக்குள்ள மதர் ஹார்லிக்ஸையும் வாங்கிட்டு அவங்கள டெய்லர் கடையிலையும் ட்ராப் பண்ணிட்டேன். எப்படியும் ஒரு 20-30 நிமிஷம் ஆகும்னு சொல்லவே புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ண வேண்டியிருக்குன்னு வீட்டுக்கு வந்து பிசி ஆன் பண்ணி புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும் கிரியேட் பண்ணிட்டேன். விருப்பப்பட்டவர்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். கரெக்டாக புது இன்ஸ்டா ஐடி கிரியேட் பண்ண தான் நேரம் இருந்துச்சு. அதுக்குள்ள அவங்க ஃபோன் அடிச்சிட்டாங்க, வேலை முடிஞ்சிருச்சு, வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு. இது ஒரு பக்கம் முடிஞ்சுது. அடுத்து சேலையை சுடிதாரா தைக்க கொடுக்கறதுக்கு வேற இடத்துக்கு போகணும். பட் அதுக்குள்ள எங்க ஐயா ராசா பசியில் அழுதரக்கூடாதுன்னு வீட்டுக்கு போயிட்டு ஃபீட் மட்டும் பண்ணிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணோம். சரி, வீடு வரைக்கும் வந்துட்டோம், நம்மளும் சாப்பிட்டுருவோம். நாங்களும் பட்டுன்னு சாப்பிட்டு குழந்தைக்கு வயிறார ஃபீட் பண்ணவே அப்புறம் என்ன குழந்தையும் தூக்கிட்டு போயிடுவோம்னு மைண்ட் மாறிடுச்சு. சரி, இன்னும் எங்க ஐயாவையும் தூக்கிக்கிட்டு துணி பையையும் தூக்கிக்கிட்டு டெய்லரோட கடையில போயிட்டு அளவை என் ஒய்ஃப் கொடுக்கவே வெளியே அழகா என் மடியில உட்காந்து குழந்தை தூங்கிட்டாப்ல. 2 மணி நேரம் கழிச்சு ஒய்ஃபையும் குழந்தையும் வீட்டுல டிராப் பண்ணிட்டு மறுபடியும் திருச்செந்தூர்ல தான் வந்து ஒரு பஸ்ஸுக்காக வெயிட்டிங். பஸ்ஸில் பெத்த சைஸ்ல ஒரு பார்சல் வந்தது. அதையும் ரிசீவ் பண்ணிட்டு ப்ரௌனி வேணும்னு கேட்டாங்கன்னு ப்ரௌனி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா குழந்தைய தாளாட்டி தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொடுமையில மணியை பாருங்களேன், 8:30 தான் ஆச்சு. ஏன்னா நம்மால் அழுது தூக்கத்துக்கு போறதுக்கே நைட்டு 10-10:30 ஆயிரும். என்னடா இது அதிசயமா 8:30க்கே ஒரு தூக்கம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கவே ஒய்ஃப் டின்னரை போட்டு கொடுத்தாங்க. கொடுத்த சாப்பாடை மொச்சிக்குன்னு சாப்பிட்டோம்னா இந்த நாள் இனிதே நிறைவடைகிறது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல் சந்திப்போம்.